ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேங்கி பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேங்கி ஒன் ஷாட் நேம் மை ரேசர் பாய் ஃப்ரெண்ட். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ டேங்கி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் இந்த கார் ரேஸ்லாம் நடக்கும் இல்லையா, அந்த இடம் தான். அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரேஸர் இதில் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நிறைய பொண்ணுங்கள்லாம் அப்படியே பேசி நடந்து வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன், டேய் அந்த வியன்னா அவ்வளோ பெரிய ஆளா, என் ஃப்ரெண்டு இருக்கான்டா, அவனுமே இதில் கலந்துக்க போகிறான், அவன் முன்னாடி இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றானா. அதை ஒருத்தவன் கேட்டுடுறான், ஏய் நீ உனக்கு பிடிச்சவங்கண்ணா அவங்கள மட்டும் பேசு, எதுக்கு மற்றவங்கள பற்றி பேசுகிற, இப்போ அவன் ஜெயிச்சிட்டானா நீ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். வீக்கும் அப்புறம் அந்த ஃபேமஸான ஒரு பையனுக்கும் ரேஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இப்படி சண்டையா. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ மட்டும் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலன்னா ரேஸவே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், உங்களை யாரையும் விட மாட்டோம் அப்படின்றாங்களா. இதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக போய் எல்லாம் உட்காந்துடுறாங்க. ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபேமஸான பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் வரான். வந்து 2வது பிளேஸில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் தான் வழக்கம் போல் இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துங்க, சேரப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதில் அப்படியே ப்ராப்ளம் ஆகுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த பாப்புலரான பையன் தப்பிச்சிட்றான். பட் பின்னாடி வந்த இருக்கான் இல்லையா, அவன் அந்த ரேசிங் ரோட்டில் திடீர்னு குழி மாதிரி வந்துடுதா, அப்படியே அதில் கார் மாட்டியா அப்படியே குப்புற கடிச்சு விழுந்து ஃபயர் ஆகுற மாதிரி இருக்கா. மற்ற வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுது, ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வின் பண்ணது அந்த பாப்புலரான பையன். ஐயோ வீக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு வியோட ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ பதட்டப்படுறாங்க. வியையுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வியோட கால் உடஞ்சிருக்கு. எல்லாமே அப்படியே ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்களா. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸுமே உள்ளே வராங்க. என்னாச்சு அப்படின்னு வியை கேட்குறாங்க. ஸோ நியூஸ் வருது, இனிமேல் வியால் ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட்டில் வீக்கு கையும் காலும் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. நீ ஸ்ட்ரெயின் பண்ணால் அவரோட லைஃபே ஆபத்தில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. வியோட ஃபேன்ஸ்க்கெலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்களா. ஸோ அந்த வின் பண்ண பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு, நான் வியை மிஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஆப்போனண்ட்டாக நான் வியை மட்டும் தான் பார்த்தேன், இப்போ அவனும் இல்லை, பார்ப்போம் யார் வராங்கன்னு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே 1 இயர் போகுது. இப்போது இருக்கான் இல்லையா, அந்த ஸ்டேடியமுக்கும் வரான், வந்து பார்க்குறான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த இடத்த ஒரு மாதிரி ரொம்ப சேடாக பார்த்துட்ருக்கான். ஸ்டிக் வச்சு தான் நடந்து வந்துட்டுருக்கான். சரி கேரேஜுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வரானா உள்ள. அங்கே வந்து வியை பார்த்து எல்லாமே வெல்கம் பண்ணுறாங்க. உன்னை பார்த்தே ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருஷமா நீ வெளியவே வரல, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படி வந்து பேசும்போது ஒருத்தர் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. இதை நம்ம பார்க்குறான். ஆமாம் அது யார், இதுக்கு முன்னாடி நான் நம்ம கேரேஜில் பார்த்ததே இல்லையே அப்படின்றாங்க. அதுவா, அது புதுசாக சேர்ந்த பையன், அவன் சேர்ந்து இப்போ தான் ஒரு 3 நாள் தான் இருக்கும் அப்படின்றாங்களா. பாரியா, நான் வந்து எல்லாம் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல உட்காடுறான். ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ எல்லாம் சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணாத நீ உன்னால் முடியும், நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாங்களா. இல்லைடா என்னால் முடியாதுன்ட்டாங்க, அட்லீஸ்ட் நீ ட்ரைனிங்காவது கொடுடா அப்படின்றாங்களா. நம்ம வீக்கும் ஒரு மாதிரி இருக்குது, உள்ளவே இருந்து போர் அடிச்சு இவனுமே ஒத்துக்கிறான் சரி அப்படின்ற மாதிரி. அந்த கேரேஜ் இருக்கும் இல்லையா, அதில் அவன் ஃபேவரட் கார் ஒன்று இருக்கும், அதுலேயே படுத்து தூங்கிடுறான் இதுக்கப்புறம் எல்லா மெம்பர்ஸும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அந்த புதுசாக வந்தான் இல்லையா, அந்த பையன் மட்டும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது அந்த கேரேஜோட ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். சுகா டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை தோ எனக்கு என்னோட ஒர்க்கை அப்படியே பாதியிலே விட்டு சுத்தமாக தூக்கம் வராது, அது உங்களுக்கே தெரியும்ல, நான் இதை முடிச்சுட்டு போகிறேனே அப்படின்றான். அவங்களும் ஓகே போகும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. ஆக்சுவலி அங்கே இருக்கிறது அந்த கேரேஜ் ஓனருக்கும் தெரியாது, சுகாவுக்கும் தெரியாது. ஸோ அந்த கேரேஜ் ஓனரும் போயிடுறாங்களா. இதுக்கப்புறம் சுகா தான் அதை அப்படியே ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கான். அப்போவே இருக்கான் இல்லையா, அந்த சவுண்டை கேட்டு லைட்டாக அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு பார்க்குறான். ஃபோனை பார்த்தா மணி 12 ஆகிடுச்சு. இவன் என்ன இன்னும் இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு எழுந்து வந்து, ஹேய் நீ இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகா இருக்கான்ல, மரியாதையாக பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்றானா. அது வந்து நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும் அப்படின்றான். இல்லை இந்த டைம்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதுக்கு தான் சொன்னேன். ப்ராப்ளம் இல்லாத ஒர்க் இருக்கா என்ன எனக்கு, நான் இந்த ஒர்க்கை பார்த்துட்டே விட்டு போனால் தான் தூக்கம் வராது. ஸோ நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஆமாம் நீங்கள் போகலையா அப்படின்னு சுகா கேட்குறான். அதுக்கு இருக்கான்ல, இல்லை
இந்த கேரேஜ்க்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது அதான் அப்படின்றானா. நீங்கள் தானே வி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் என் பேர் தான் வி. என்ன என்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை நீங்கள் முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணீங்க அது மட்டும் எனக்கு தெரியும். என்ன என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறானா. உங்களை யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்க, நீங்கள் என்னோட ஓனரா இல்லை என் ஃபேமிலி மெம்பரா அப்படின்னு கேட்குறான். வி பார்க்குறான், என்னடா இப்படி இடக்கு முடக்காவே பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு லைட்டாக கோவம் வருது. இல்லை நான் இந்த ஊருக்கு புதுசு, நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றானா. ஸோ வி மன்னிச்சிக்கிறான். ஓ அதனால தான் நம்மளை பற்றி இவனுக்கு தெரிலையா அப்படின்ட்டு. சரி நீங்கள் இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அதுக்கு வி இருக்கான் இல்லையா, நான் தானே நான் இங்கே ரேசராக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன நீங்கள் ரேசரா? ஆ ஆமாம். பார்த்தா தெரிலையே அப்படின்றானா. இல்லை எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதனால தான். நீங்கள் எப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒர்க்கை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, நாளைக்கு இந்த கார் ரெடி ஆகி கொடுக்க முடியாது, ஸோ கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வி பார்க்குறான், என்னடா இவன் நம்மளவே மிரட்டுறான் அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் போய் காருக்குள்ளேயே படுத்துக்கிறான். சுகா வேலையில் முடிச்சிடுறானா. அப்படியே மணி 2 ஆகிடுது. போகிறதுக்கு முன்னாடி விண்டோ இருக்கு இல்லையா, அதை அப்படி நாக் பண்ணுறான். வீம் இப்படி தூக்கத்துலேருந்து எழுந்து, நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். முடிச்சிட்டேன். ஆமாம் நீங்கள் போகலையா, இங்கேயே தூங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை நானும் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு இங்கே ரேஸ் வைக்க போகுது, ஸோ எனக்கு பிடிக்காத ஃபேஸ்லாம் இங்கே வரும், அதை பார்க்கணுங்கிறது எனக்கு இல்லை, அதனால தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சுகா போகிறானா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கூப்பிடுறான். சுகா திரும்பி பார்க்குறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு வி வந்துட்டு, இங்கே பாரு என்னை மட்டும் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறான். என்னை பார்த்தா உங்களுக்கு டிரைவர் மாதிரி இருக்கா, என்னெல்லாம் முடியாது அப்படின்ட்டு போகிறானா. என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்றான். என்னாச்சு அப்படிங்கும்போது வி எழுந்து வரான். பார்த்தா நொண்டி நொண்டி நடக்கிறானா. சுகா பார்க்குறான். ஆமாம் நீ எப்படி இங்கே வரும்போது வந்த, அது என் ஃப்ரெண்ட் தான் கொண்டு வந்து விட்டான், அப்போ நைட் அவரை கூப்பிட்டு போக சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அவன் இந்நேரத்துக்கு தூங்கியிருப்பான் அப்படின்றானா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அவனோட காரில் கூப்பிட்டு போகிறான். உன்னோட கார் அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது அது வந்து ஆமாம் எனக்கு ரேசர் ஆகணும்னு ஆசை, ஸோ அதனால தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கார் மெக்கானிக் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றானா. அப்போ உனக்கு ரேஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். ரொம்பவே பிடிக்கும். வேணும்னா நான் உனக்கு ட்ரெயின் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். இல்லை நீங்கள் எனக்கு ட்ரெயின் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கே தெரியும், பட் எனக்கு அதில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றான். ஸோ வி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறானா. ஒரு நிமிஷம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சுகா கேட்குறான். என்ன உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நான் எப்படி கொண்டு போய் விடுவேன், என்ன ஏரியான்னு சொல்லுங்கள் அப்படின்றான். ஸோ இப்போ ஒரு ஏரியா சொல்கிறேனா, அந்த ஏரியாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஆமாம் உங்கள் பின்னாடி தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். எது என் பின்னாடியா? இல்லை உங்கள் ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கிறது தான் எங்கள் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறானா. நடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். என்னால் முடியும்னு சொல்கிறான். பட் அப்படியே கை கால்லாம் நடுங்குது, விழ போகிறானா. டக்குன்னு வந்து சுகா பிடிச்சிடுறான். நடப்பீங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன விழுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து 1 இயருக்கு அப்புறம் நடக்கிறேனா அதான் அப்படின்றானா. சரி இனிமேல் நடக்க பழகுங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். விய உள்ளே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போனால் பார்த்தா வீடு அப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ கார் நிற்க வச்சுருக்கான். என்ன இவ்வளோ கார் வச்சுருக்கீங்க, நான் தான் சொன்னேனே ரேசர்னு, ஆனால் பார்த்தியா ஒரு ரேசருக்கு வந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறான். தென் இதுக்கப்புறம் சுகா விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறானா. வி அப்படியே படுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலைலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பழைய மெமரிஸ்லாம் அப்படியே வந்து வந்து போதா. அதான் அந்த கார் கிராஷ் ஆனது, வி அதில் வந்து தப்பிச்சு வந்தது, கால் இப்படி இருக்கிறது, ஏன் என்னால் எதுவுமே முடியல, எனக்கு அதை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ரேஸ் போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் முடியலையே, எனக்கு அந்த பையனை பார்த்து பிடிச்சிருச்சு, அந்த பையனுக்கு ரேஸ் சொல்லி தரணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பதிலாக அவன் கலந்துக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறான். தென் இதுக்கப்புறம் அந்த ரேஸ்லாம் போகுது. அந்த பாப்புலர் பாய் இருக்கான் இல்லையா, அவன் தான் இன்னுமே போயிட்டுருக்கான், அவன் இன்னுமே சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்கான், அவனை பீட் பண்ண யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா. சுகர் கேரேஜ்க்கு லேட்டாக தான் வரான். ஏன்னா அவன் ஆல்ரெடி சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுட்டு போயிருப்பான்ல, ஸோ இப்போ அவன் ஆஃப்டர்நூன் தான் வரானா. ஆமாம் என்ன இந்த பாப்புலர் பாயை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, அவன் ரேஸில் ஜெயிக்கலையா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை இந்த டைம் ரேஸில் ஜெயிச்சது நம்மளோட டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். என்ன நம்ம டீம் மெம்பரா? ஆமாம் நம்ம டீம் மெம்பர் தான், ஜியாங் தான் வின் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ கேங்கே இப்போ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே அவனோட இது மவுஸ் குறைய ஆரம்பிக்குதா, ஸோ அதனால் ரொம்ப கோவப்படுறான். தென் நைட் ஆகுது. இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, இப்போ ஜெயிச்சானே ஜியாங், அவன் மேலே கார் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்துடுறான். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணுறான்.
ஆர்மிஸ் கொஞ்சம் த்ரோட் பெயின். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேச முடியாம தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே கொஞ்ச நாள் போதும் அவனையுமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ எல்லாத்துக்குமே டவுட் வருது, இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க டீமில் ஜெயிக்கிற எல்லாத்தையுமே இப்படி பண்ணிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வியோட டீம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்குது. தென் இப்படியே 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி வரானா. அப்போ நம்ம சுகா சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ சுகா பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்ன நீங்கள் மறுபடியும் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்றான். என்ன கேளுங்க. எனக்கு ஒரு ஆசை, அதை உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறான். உங்கள் ஆசையை நான் ஏன் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்குறான். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்றானா. எனக்கு ஒன்றும் பணத்து மேலெலாம் ஆசை இல்லை அப்படின்றான். ஸோ இருக்கான் இல்லையா, அவன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறான். அந்த ஆப்போசிட் டீம் சீட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி இப்படின்லாம். இப்போ நடந்தது கூட அவங்களால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகாவுக்கு கோவம் வருது. ஒருத்தரால் நேர்மையாக ஜெயிக்க முடியலன்னா எதுக்கு இப்படி சீட் பண்ணணும். அவங்க அப்படியே நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு மற்றவங்கள கொண்டுட்டு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா. தெரியுதுல்ல, என்னோட ஆசைங்கிறது என் டீம் ஜெயிக்கணும். அவங்க அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு சுகா, அம்மா நீ ஏன் அழுவுற அப்படின்னு கேட்குறானா. இல்லை, என்னோட ட்ரீம் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, என்னை இப்படி ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் எனக்கு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஹோப் கிடச்சிச்சு. ஏன்னா உன்கிட்ட நான் என்ன பார்த்தேன் சுகா, எனக்காக கலந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுகா பார்க்குறான் மேலேயும் கீழேயும். ஏன் அப்படி பார்க்குறேன்றனா, அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். சரி, நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்காக குழந்த மாதிரி அழாதடா அப்படின்றானா. அழ முடியல. சுகா ஓகே சொன்னா அந்த அதிர்ச்சியில் இன்னும் அழ ஆரம்பிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அழுறானா. அதனால சுகாவுக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துகிறான். இங்கே பாரு நான் ஜெயிப்பேனா தோப்பேனான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி எனக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னா இவனுங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படின்றானா. இந்த டைம் எதுவுமே ஆகாது, உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துப்பேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அது என்னை தாண்டி தான் இனிமேல் வரும் சுகா அப்படின்றானா. ஸோ சுகா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம இருக்கா இல்லையா, அவன் தான் சுகாவுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி நம்ம சுகாக்கெல்லாம் தெரியுன்றனால இன்னுமே நல்லா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறானா. இப்படி பண்ணலாம் சொல்லி சுகா சிரிக்கிறான். உனக்கு எனக்கு இப்படி ஆகாமல் இருந்திருந்தா அப்படிங்கும்போது, இல்லை அதை பற்றி பேசாத, அதான் எல்லாம் ஆகிட்டு முடிஞ்சிடுச்சுல்ல அப்படின்றானா. இல்லை உன்னால் நினச்சா இப்போ கூட முடியும், நீ ட்ரை பண்ண அப்படின்றானா. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சுகா, என்னால் முடியல அப்படின்றான். இதுக்கப்புறம் சுகாவுக்கு தான் ஃபுல் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. சுகா சும்மாலாம் இல்லை, செம்மையாக கார் ட்ரைவ் பண்ணுறான். எல்லாத்துக்கும் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, எப்படியும் ரேஸ் நெக்ஸ்ட் மந்த்து தான், எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறானா. பார்க்குறான், என்ன அதுக்குள்ளே லீவா அப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அப்படின்றானா. சரி எடுத்துக்கோ, ஆனால் முன்னாலே வந்துரு அப்படின்றான். ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுமே கிளம்புறான். இதுக்கப்புறம் நம்ம இருக்கான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சுகாவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கேன், என் கால் உடஞ்சி போனப்போ கூட எனக்கு இவ்வளோ ஃபீல் ஆகலை, இவன் என்னை விட்டு போனதுலேருந்து நான் ஏன் இவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ அந்த கேரேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வீட்டாக பேசுகிறாங்க. என்ன அந்த பையன் நல்லாவே கார் ட்ரைவ் பண்ணுறான் தான், ஆனால் அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்களா. நீ என்ன நினச்சிட்ருக்க, அவனுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம தான் அந்த லாஸ்ட்டு செக்குமே பண்ணி ஆகணும். நம்ம அந்த ரேசிங் ட்ராக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணணும். ஓகே அப்படின்றதுக்கப்புறம் தான் நம்ம ரேசர் செய்ய விடணும், யாரையுமே நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறானா. அதுவும் சரி தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக முடியல, ஃபுல்லாக சுகா ஞாபகமாகவே இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கான், சுகாவுக்கு கால் பண்ணலான்னு கை போகுது, பட் வேணாம் அப்படின்னு விட்டுடுறான். இங்கே நம்ம சுகாவும் அவங்க ஊரில் ஃபெஸ்டிவல் போல், ஸோ அதுக்காக டெம்பிள் வந்திருக்கான். ஆக்சுவலி நம்ம சுகாவுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பர்சனல் ஒர்க்குன்னு சொன்னா இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை, நம்ம சுகாவுக்கு மேரேஜ் தான். இருக்கான் இல்லையா, இதுக்கப்புறமும் முடியாதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். சுகாவோட சிஸ்டர் தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்களா. நான் இந்த மாதிரி சுகா ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் வரலையா மேரேஜ்க்கு அப்படின்னு கேட்குறானா. என்ன மேரேஜ். இல்லை சுகாவுக்கு இன்னைக்கு மேரேஜ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான்.
அது வந்து அப்படியே ஒரு மாரி மனசே உடைஞ்சு போயிருது வீக்கு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, இன்னைக்கு சுகாக்கு மேரேஜ். ஸோ அதான் ஃபோனு என்கிட்ட இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்களா. வீக்கு ஒரு மாரி கஷ்டமாகிருது. "என்ன சொல்றீங்க? உண்மையாலுமே அவனுக்கு மேரேஜா?" அப்படின்னு கேட்குறான். "ஒரு நிமிஷம் இருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதான் அந்த சுகாவும் அந்த பொண்ணும் கப்புலா நிற்கிறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அவ்வளோதான். வீக் அதை பார்த்தோன்னே மனசே உடஞ்சி போயிருது. வீக் கிளம்பணும். எப்படியாவது மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறான். சுகா கிட்ட ஃபோன் கொடுங்களேன் அப்படின்றானா, சுகா டக்குன்னு வாங்குறான். பட் அதுக்குள்ளே எல்லாமே இங்கே ஓகே ஆகிருதா, ஸோ நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். ஸோ வியால வெயிட் பண்ண முடியல. வேகமாக கிளம்பி வர ஆரம்பிக்கிறான். எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வரான். வந்து பார்த்தா ஆல்ரெடி சுகாவுக்கு மேரேஜ் ஆகிருது. ஸோ அவ்வளோதான். வீக்கு மனசே விட்டுருது. அங்கேருந்து பார்க்குறான். அதுக்குள்ளே சுகா பார்த்துடுறான். அப்படின்னு கூப்பிடுறானா, அவ்வளோதான். கண்ணெலாம் கலங்குது. நம்ம இருக்காள அப்படியே தொடச்சிட்டு, "என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். "எங்ககிட்ட சொல்ல மாட்டியா?" "சொல்லலை. இவ்வளோ நாளாக என் கூட தானே இருந்தேன்." அப்படின்னு கேட்குறானா. "நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்?" அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். "இல்லை, அது வந்து அப்போது இவன் நம்மளை க்ளோஸாக நினைக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுறான். அவ்வளோதான். அப்படியே உடஞ்சி அந்த இடத்துல விழுந்துடுறானா. சுகா டக்குன்னு "என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். "ஒன்றும் இல்லை, கால்லாம் வலிக்குது, டயர்டாக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "சரி, வேணா எங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க." அப்படின்றான். "இல்லை வேணாம், நான் ஊருக்கே கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கூட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவ்வளோதான். வியால முடியல. செம்மையா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் வீட்டுக்கு போயிட்டு. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அதான் 3 நாள் முடிஞ்சிருதா. சுகாவுமே ஒய்ஃபை கூட்டிட்டு இப்போ இருக்க இடத்துக்கு தான் வரான். ஆக்சுவலி இங்கே தான் இனிமேல் ஸ்டே பண்ண போகிறாங்க போல். அதனால ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான் அந்த கேரேஜில் தான். அப்போ கரெக்டாக சுகாவுமே உள்ள என்ட்ரி ஆகிறான். எல்லாருமே "சுகா சுகா என்ன மேரேஜ் ஆகிடுச்சா?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம சுகாவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷைனஸோட சொல்கிறானா. "உன் ஒய்ஃபைகளுக்கு எப்போ இன்ட்ரோ பண்ண போகிற?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இதோ ஃபர்ஸ்ட் ரேஸில் வின் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ரேஸுமே நடக்குது. அந்த ரேஸில் ஃபர்ஸ்ட் நம்ம சுகா தான் வின் பண்ணுறான். அப்போது சுகாவோட அந்த ஒய்ஃப்மே அங்கே தான் இருக்காங்க. வின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. சுகா வேகமாக வந்து ஒய்ஃபை தான் ஹக் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க வீக் ஒரு மாதிரி இருக்குது. அந்த இடத்துலேருந்தே கிளம்புறானா. இப்போது சுகா இருக்கான்ல, அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் மைக்கில். மட்டும் எனக்கு இல்லைனா இந்நேரக்கும் நான் வின் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் தான்." அப்படின்னு கூப்பிடுறானா. இங்கே வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வி ஆஹா அங்கே நிற்க கூட இல்லை. அப்படியே கிளம்பிடுறான். சுகா பார்க்குறான், இவன் ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு. தென் இதுக்கப்புறம் அந்த வில்லன் டீம்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்க ஒரு பிளான் பண்ணுதுங்க. இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இந்த ஃபைனல் ரவுண்டில் அவங்க டீம் வின் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் அந்த சுகாவோட ஃபுல் டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளானையுமே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதாவது 3 டைமுமே இவனுங்க தான் வேணும்னே அந்த ரேசர்ஸை வின் பண்ணுற ரேசர்ஸை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பானுங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்ம மேலே எப்படியும் கேஸ் வரும். நம்ம பக்கம்தான் அப்படின்னு செஞ்சுவாங்க. இப்போ நம்ம அந்த ரேசரை விட்டுட்டு ரேசருக்கு நெருக்கமானவங்களை ஏன் நம்ம போட்டு தள்ளக்கூடாது? அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதில் மனசு உடஞ்சிரும் இல்லையா? ஸோ எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சுகாவும் வியும் அப்படியே ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. பேசவே மாட்டேங்கிறான். வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கான். நம்ம சுகா பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணுறான். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம சுகா இருக்கான் இல்லையா, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் பார்க்குறான். என்னடா லைட்லாம் போடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு, "ஹனி பேபி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. எந்த வாய்ஸுமே வரல. ஒரு மாதிரி மூச்சு வாங்குற சவுண்ட் மட்டும் கேட்டுட்ருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா அவ்வளோதான். சுகா ஒய்ஃபை அப்படியே குத்திடுறானுங்க. வயிற்றுல அவ்வளோ பிளட் இருக்கா. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்டேஜ் தான். சுகா தூக்குறான். "இல்லைங்க, இதுக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாது. இங்கே கொண்டு போய் சேர்த்தாலும் வேஸ்ட் தான். எனக்கு உங்கள் மடியில் சாகணும்னு ஆசையாக இருக்குது. என்னை விட்டு போயிடாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூட முடியல. சுகா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். "என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என் கூட இருந்துரு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறான். ஆம்புலன்ஸ்க்குமே ஃபோன் பண்ணிடுறானா. கரெக்டாக வருது. அவங்கள தூக்கும்போது அவ்வளோதான், உயிர் போயிடுது. இதுக்கப்புறம் ஃப்யூனரல் தான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. வீக்கு தான் ஒன்றுமே தெரியாதே. அப்படியே அவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். சுகா லவ் ஃபெயிலியர்லேயே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா. எல்லாமே முடிய போகுது. அப்போ கரெக்டாக வீக்கு கால் வருது.
ஃபியூனரலுக்கு நீ வரலையா அப்படின்னு கேட்குறானா, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். உனக்கு தெரியாதா சுகாவோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை அதான் இந்த மாதிரி யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வியால முடியல, அவ்வளோ கோவம் வருது. நான் அவனை லவ் பண்ணேன் தான், ஆனால் அவன்கிட்ட இருந்தேன் அவனுக்கு பிடிச்சத நான் பிரிக்கணும்னு நினச்சது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நான் சும்மா விட மாட்டேன், எப்படி தான் அவனுங்க வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கோவத்தில் என்ன பண்ணுறான், அந்த ஆப்போசிட் டீம் இருக்கு இல்லையா, அவங்க அதுக்கு தான் போகிறான். சும்மா போகல, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். போயிட்டு பார்த்தா அவனுங்களாம் அப்படி சிரிச்சிட்ருக்கானுங்க. வீக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னடா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு, ஒருத்தர் வின் பண்ணக்கூடாதா, அது எப்படி உங்களுக்கு சீட் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு தோணுது. இப்போ என்ன அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படி இப்படின்றானா. டேய் உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்கிட்டயா ஆதாரம் இல்லை தான், ஆனால் கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன். என்னோட காலையும் இப்படி பண்ணிட்டீங்க, அடுத்த எனக்கு அப்புறம் வந்தவனையும் இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ சுகாவையும் இப்படி பண்ணலான்னு பார்க்குறீங்களா. டேய் எவிடன்ஸ் இருந்தால் பேசிடா, நாங்கள் தான் பண்ணோன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விடாமல் விட மாட்டேங்கும் போதே கரெக்டாக ஒருத்தன் அப்படியே அடிக்க வரான். அடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் ஆமாண்டா நான் தான் அப்படி பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அவ்வளோதான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடா சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதோ இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல போலீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த போலீஸ் நம்ம வியோட ஃப்ரெண்டு தான். எப்படியோ இவனுக்கு இந்த மாதிரி வந்தால் கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு வர சொல்லியிருப்பான். ஸோ அவனுமே இப்படி வந்து தான் ரெக்கார்டுமே பண்ணியிருப்பான். ஸோ வசமாக மாட்டிக்கிட்டானுங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம சுகாவை பார்க்கறதுக்காக போகிறான். ஸோ இப்போ ஃபியூனரெல்லாம் முடிஞ்சிருச்சா. சுகா அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். போயிட்டு சுகா பக்கத்தில் நிற்கிறான். சுகா சுத்தமாக பேசக்கூட இல்லை. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் மேலே. உன்னால தான் அப்படின்றானா. அப்படியே பார்க்குறான். நான் நான் என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். இல்லை போகணுன்றது இருக்கு பார்த்தியா, நான் அப்பயே நினச்சேன் எல்லாத்துக்கும் இப்படி ஆகுது. நான் எனக்கு தான் இப்படி ஆகும்னு நினச்சேன். கடைசியில் என் ஒய்ஃபை என்கிட்ட பிரிச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அழ முடியல. சுகாவை ஹக் பண்ணிட்டு இந்த மன்னிச்சிரு சுகா, எனக்கு தெரியாது இப்படிலாம் ஆகும்னு. மன்னிப்பு கேட்க எனக்கு தகுதி இல்லை தான் அண்ணா அப்படின்றானா. அப்போ சுகா ஒரு மாதிரி, இல்லை பரவாயில்ல, நீ என்னை மட்டும் தானே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் அண்ணா அப்படின்றானா. சுகாவால் முடியல, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி பண்ணுறானா. டக்குன்னு பிடிக்கிறான். 2 பேரும் பார்த்துட்ருக்காங்களா. அந்த டைமில் சுகா ஒரு முடிவு எடுக்கிறான். அவங்க என்ன நினச்சிட்டானுங்க, நான் இதில் தோற்று போகணுன்னு தானே இப்படிலாம் பண்ணானுங்க. கண்டிப்பாக நான் தோற்க மாட்டேன், என் ஒய்ஃப்காக நான் இதில் வின் பண்ணி காப்பேன். நான் இதுலேருந்து பின்வாங்கிறதா இல்லை, நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிவெடுக்கிறான். வீக்கு அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் சுகா அப்படி ஆயிட்டான் அப்படின்னா ரொம்ப அவனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. சுகா அப்பப்போ நைட்லாம் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒய்ஃபில் அவ்வளோ பிடிக்கும்ல, பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணா. ஸோ அழ ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி பயத்தில் என்னை விட்டு போகாதன்னு சொல்லி கத்துறானா. பார்க்குறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சுகா ஒன்றும் இல்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன்றானா. அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஹக் பண்ணுறான். ஸோ இப்படியே இந்த ஃபைனல் ரேஸும் வருது. இருக்கான் இல்லையா, அவன் பைக் எடுத்துகிட்டு வரான். சுகா பார்க்குறான். ஹே நீ எதுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். அது உன்னை ட்ரைவ் கூப்பிட்டு போகலான்னு தான். உன்னால் ஓட்ட முடியாது வீன்றானா. இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் சுகா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஐயையோ நீ இப்படி உட்காந்தேன்னா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பார்க்குறான் அப்போது என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா. இல்லை எனக்கு இருக்குது, பட் இருந்தாலும் இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். ஆல்ரெடி நான் என் ஒய்ஃபை இழந்துட்டேன், நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்றானா. பார்க்குறான். சரி அப்போ நீ ஓட்டுறியா, நீ என்ன கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறானா. சுகா இருக்கான்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுமே உட்காந்து இப்படி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நார்மலாகிறாங்க. அப்போ இருக்கான்ல, சுகா கையை பிடிக்கிறான். சுகாவுமே பார்க்குறான். அப்போ சுகா சொல்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, என் ஒய்ஃபை இந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டேன். அவளுமே என்கிட்ட கேட்பா தெரியுமா, நாங்கள் வந்தேன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவ்வளோ பிளான்லாம் போட்டு வச்சுருந்தோம். கடைசியில் எங்கேயுமே போக முடியாமல் போயிடுச்சு பார்த்தியா அப்படின்றானா. என்னால் தான் என்ன மன்னிச்சிரு சுகா அப்படின்றா. உன்னால் இல்லை போகணுன்னு இருந்திருக்கு, நானும் போயிட்டேன்னா கூட எனக்கு இவ்வளோ உழைச்சிருக்காது போல் அப்படின்றானா. சுகா நீ சொன்னல்ல இப்போதைக்கு உனக்கு நான் இருக்கேன்னு, ஆனால் இந்த உலகத்துலையே எனக்கு நீ மட்டும்தான் இருக்க சுகா.
எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் அவங்கள விட்டு வந்துட்டேன் சுகா. என்ன சொல்கிற வீன்னு கேட்குறான். ஆமாம், இதுக்கப்புறம் நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்க போகிறதில்ல, அவங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்றான். சுகா பார்க்குறான். என்ன நீ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறான். இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். சுகா இல்லை, எதுவுமே சொல்லலை. இப்போ அப்படியே கரெக்டாக அந்த ரேஸ் நடக்கிற டேவும் வருது. வியும் சுகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பட் நம்ம சுகா இருக்கான்ல, சரியாக வீக்கிட்ட பேசவே இல்லை. நினைஞ்சிக்கிறான், ஒரு வேளை நம்ம ப்ரப்போஸ் பண்ணது பிடிக்கலையோ, அவனுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான் அந்த டைமில். ஸோ இப்போ அப்படியே ரேஸும் போகுது. இப்போ அந்த பாப்புலர் பையன் இருக்கான்ல, அவனுமே கலந்துக்கிறான். ஆக்சுவலி அந்த பாப்புலர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண கிடையாது. அவனுக்கு போட்டியாளர் இருக்கணும், அதுதான் விஐயுமே அவனுக்கு பிடிக்கும். பட் இந்த மாதிரி கொலை பண்ணணுன்னு அவன் நினச்சது கிடையாது. வேறு ஒரு டீம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த பாப்புலர் பையனையுமே கொள்ள ட்ரை பண்ணியிருப்பானுங்க. பட் அவன் அப்படியே எஸ்கேப் ஆகியிருப்பான் நிறையா டைமு. ஸோ இதை நம்ம வீக்கிட்டேயும் சொல்லியிருப்பானா. ஸோ அதை நினச்சி அப்படியே பார்த்துட்ருக்கான். அந்த சீட் பண்ணானுங்க இல்லையா, அவனுங்களையுமே போலீஸ் பிடிச்சிருக்கும். தென் இதுக்கப்புறம் அந்த ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ஆர்வமாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த பாப்புலர் பாயை மிஞ்சுறதுக்கு இன்னொருத்தர் வரணும், அது யாருமே வரல. அப்படிங்கும்போது கரெக்டாக சுகாவோட கார் முன்னாடி கொஞ்சம் வருதா, பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பாப்புலர் பையனை மிஞ்ச ஒரு ஆள் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. விக்கு சந்தோஷமாக்கிடுது. சுகா சுகா சுகான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறானா. இதுக்கப்புறம் நம்ம சுகா இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு மாதிரி ஆகுது. அதான் அந்த ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது. அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். திடீர்னு வீ ஞாபகம் வருது. வீ சொல்லியிருப்பான் இல்லையா, நான் உனக்காக தான் என் ஃபேமிலியுமே விட்டு உனக்காக வந்தேன், நீ எனக்கு வேணும், உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. இல்லை, நான் வீக்காக இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ்வளோ ஸ்பீடாக போக ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைனலுமே வந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம சுகா தான் வின் பண்ணுறான். எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ சுகா டீம்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த பாப்புலர் பாய் இருக்கான்ல, சுகாக்கு அழகாக ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த இப்போ மைக்கை வாங்கி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் வீ தான், வீ மட்டும் இல்லைன்னா நான் அப்படி இது இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா. வீயுமே லைட்டாக சிரிச்சிட்டாங்க, வந்து கிளம்ப பார்க்குறானா. அதுக்குள்ளே சுகா இருக்கான்ல, வீ அப்படின்னு கூப்பிடுறான். அப்படியே வீ திரும்பி பார்க்குறானா. எங்கே போகிற, இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்கும் போது என்னை விட்டு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். எல்லாமே பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. நீ கேட்டல்ல வீ, அதுக்கு ஆன்சர் நான் இப்போ பண்ணுறேன். எனக்கு அதுலேருந்து வெளியே வர ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் அந்த முடிவையுமே எடுத்தேன். எனக்கு உன்னை உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. நீ கேட்டால உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. ஆமாம் வி, எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிச்சிருக்கு. நீ லைஃப் லாங் என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்குறானா. அதாவது லைஃப் லாங் மீன்ஸ் தோ இப்படி சொல்லி கொடுக்குறல, அதுக்கு மட்டும் இல்லை, என் லைஃப் பார்ட்னரா இருப்பியா அப்படின்னு கேட்குறானா. வீக்கா அவ்வளோ சந்தோஷம், வேகமாக ஓடி வரான். பட் முடியலல்ல, கால் தான் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ நீ நில்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேகமாக ஓடி வரான். வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போது வீ அப்படியே ஷை ஆகிட்டே கீழே குனிகிறான். சுகா இல்லை, என்ன வெக்கப்படுறியா அப்படின்னு கேட்குறானா. அது வந்து அப்படின்றான். இல்லை, நான் நினச்சி கூட பார்க்கல, உண்மையாலுமே நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு, அதனால தான் அப்படின்றான். நானுமே நினச்சி பார்க்கல வி, ஏன்னா நமக்குள்ளே நடந்த விஷயம் அப்படி. நான் கார் ட்ரைவ் பண்ணல, அப்போ தான் நான் அது முடிவு பண்ணேன், நான் உன்னை விடக்கூடாது, எனக்கானவன் நீன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான், இதான் என் முடிவு, எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். வீமே சிரிச்சுட்டு ஹக் பண்ணுறானா. அந்த இப்போ அப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ரெண்டு பேருமே கிளப்லாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம வீ இருக்கான் இல்லையா, அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. அப்போது அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம சுகா தான் நம்மளோட ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எல்லாம் ப்ரௌடாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னோட டார்லிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறானா. வீ சிரிச்சிட்ருக்கான். ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது வீக்கு. அப்போது நம்ம சுகா இருக்கான் இல்லையா, பின்னாடி அப்படியே பேக்கில் வந்து பிடிக்கிறான். டக்குன்னு வீக்கு ஜர்க்காகுது. டே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. ஏன் நான் தொடக்கூடாதா, நான் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா எல்லாமே இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வீ இருக்கான்ல, கொஞ்சம் நகர்றியா அப்படின்றான். என்னன்னு கேட்குறானா. கீழே விழுந்துடுச்சு, எடுக்கணும் அப்படின்றான். நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனியும் போது டக்குன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க. வீல கிஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு நம்ம சுகா பார்த்துட்டு, என்னோட லைஃப் உண்மையாலுமே ஒரு ஹாப்பி என்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு நான் லவ் பண்ண பர்சன் கிடச்சிட்டாங்க.
இனிமேல் நான் தான் உன்னோட ஒய்ஃப், நான் தான் அவனுக்கு எல்லாம், நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்றாங்க, டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. 2 பேரும் டக்குன்னு எழுந்துக்கிறாங்களா சிரிச்சுட்டே. சரி இதுக்கு மேலே நம்ம எங்கே நிற்கணும், நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த டைம் நம்ம வீட்டில் அவன் தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். சுகாக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். ஏய் நீ உன்னால் ட்ரைவ் பண்ண முடியுதா? ஆமாம் நீ சொன்னல என்னாலேயும் முடியும் ட்ரை பண்ணுன்னு, நானுமே பண்ணேன். ஸோ எனக்கு வருது அப்படின்றா. சுகாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ காருக்குள்ளே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. சுகா கிஸ் பண்ணுறான். அப்படி இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை ரேசர் பாய் ஃப்ரெண்ட் நம்ம டேங்கி பிஎல் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.